வசந்தபுரம் கிராம மக்களின் சார்பாகவும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரும் ஈரோடு தந்த கொள்கை வேங்கை ஆர்வீர் தம்பி செந்தில்குமார் அவர்களே, ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பேற்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்துடைய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் செயல் தளபதி ரெங்கசாமி அவர்களே, கொங்கு மண்டல சேலம் கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் செயல் வீரர் குமார் அவர்களே, சேலம் மாவட்டத்துடைய செயலாளர் வெங்கடேஷ் அவர்களே, சேலம் மாநகர் மாவட்டத்துடைய செயலாளர் வீரராஜ் அவர்களே, ஈரோடு மாவட்டத்துடைய செயலாளரும் ஆற்றல் மிகு தளபதி இதயத்துல்லா அவர்களே, ரவி அவர்களே, என்னோடு வருகை வந்திருக்கக்கூடிய மதுரை மாநகர் அண்ணா தொழிற்சங்கத்துடைய செயலாளர் தம்பி சசிகுமார் அவர்களே, நாமக்கல் மாவட்டத்துடைய ஆற்றல் மிகு செயல் வீரர்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உயர்மட்ட குழுப்பினர் தம்பி ரஞ்சித் அவர்களே, திருநங்கை அணியுடைய மாநில செயலாளர் அருமைக்குரிய சீலா அவர்களே, ஈரோடு கிழக்கு தொகுதி செயலாளர் தம்பி செயல் வீரர் ரவி அவர்களே, ஈரோடு மாவட்ட துணை செயலாளர் கோபிநாத் அவர்களே, இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, இந்த கோயில் நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தி உங்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ராஜ் அவர்களே, ராஜா அவர்களே, சங்கர் அவர்களே, ஜெகநாதன் அவர்களே, பெரியசாமி அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, ராமேஷ் குமார், மாரிமுத்து உள்ளிட்ட திரளாக திரண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியவர்களே, விவசாய குடிமக்களே, காவல்துறை அதிகாரிகளே, ஊடகவியலாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே நம்முடைய உரிமைக்காக போராடுவதற்காக இவ்வளவு மகளிர் திரண்டதை முதலிலே அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். எந்த ஒரு போராட்டமும் பெண்கள் திரண்டால் அந்த போராட்டம் வெற்றி பெற்றாத வராரே இல்லை. அதனால உங்க போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சுக்கிறீங்க. எப்பயுமே ஒற்றுமை இருந்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதனால நீங்க ஒன்றுபட்டு திரண்டு வந்ததை உங்களுடைய ஒற்றுமையை முதல்ல நான் பாராட்டுறேன். இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் இருக்கணும். ஒற்றுமை இருந்தா நம்மளை அசைக்க முடியாது. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேங்க, இந்த நாட்டுல உலகத்திலேயே நமக்கு மேல எவனும் இல்லை, நமக்கு கீழே எவனும் இல்லை. நம்ம அனைவரும் சமம்ன்ற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும். நமக்கு மேல யாரும் இல்லை, நமக்கு கீழே யாரும் இல்லை, அனைவரும் சமம். அந்த உரிமையை நிலைநாட்டுவதுதான் 75 வருஷம் ஆச்சு சுதந்திரம் அடைஞ்சு இந்தியா. இந்த 75 வருஷத்துல டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சட்டம் என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கே நம்ம வீதியில வந்து போராட வேண்டிய சூழ்நிலையில இருக்க. முதல் கோயிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது. நம்மள நம்ம தீண்டத்தகாதவர்கள். ஆனா தீண்டத்தகாதவர்கள் காசு வாங்குவாங்க, அர்ச்சனை போட வேண்டிய தட்டுல. ஆனா நம்ம வந்து அந்த காசு அவனுக்கு தீண்டத்தகாது கிடையாது, நம்ம பணம் அவனுக்கு தீண்டத்தகாது கிடையாது. கோயிலுக்குள் செல்லுகின்ற உரிமையை வாங்கி கொடுத்தது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம். தந்தை பெரியார் ஒரு கிழமை இருப்பார் பாத்தீங்களா? அந்த கிழவனை சாதாரணமா சொல்லுவாங்க கடவுள்னு சொன்னாரு. எதுக்கு சொன்னாரு? ஏன் சொன்னாரு பெரியார் கடவுள்னு? இப்படி கேட்டாரு, எப்ப என்னைய படைச்சது யாரு? கடவுள். அப்ப இந்த கோயிலுக்கு கட்டினது யாரு? எங்க பாட்டை போட்டேன். இந்த கோயிலுக்குள்ள நான் ஏன் போகக்கூடாது? நீ போகக்கூடாது. கடவுள்